பாண்டியன் ஸ்டார் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ராஜி ஒரு தப்பான இடத்துல போய் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அங்கேருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இருக்க ஒரு சிலர் நீ போட்டிக்காக மட்டும்தானே வந்திருக்க, அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணு, மற்ற விஷயத்தில் நீ கான்சன்ட்ரேஷன் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் எடுத்து சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் ராஜிக்கு ஒரு பயம் இருக்குது. ஐயோ எல்லாருமே ஒரு மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இங்கே தான் கதிர்கிட்ட சொல்ல முடியாமையும் ஒரு சைடு தவிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக கதிரும் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி அங்கே எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஓகே தானே, உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ராஜியும் உண்மையே சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு, இல்லை வேண்டாம், நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, சொன்னால் கதிர் ரொம்ப பயந்துருவார், அதனால நம்ம எதுவுமே நம்மளா சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு, நல்லா பார்த்துக்கிறாங்க என்னைய அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆனாலும் இருந்தாலும் கதிருக்கு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. ராஜியோட குரலை வச்சு கேட்கும்போது ராஜி ஏதோ பிரச்சனையில் இருக்கா போலதான் தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் செகண்ட் ரவுண்டுக்கு போகிறப்ப ஒரு பையன் கூட ஆட விடும்போது ரொம்ப ஒரு மாதிரி தப்பாக நடந்துக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. இதுலேருந்து எப்படா தப்பிக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம மயிலும் சுகன்யாவும் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி நான் சீட்டு காசு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பும்போது மயிலோட அம்மா வந்துடுறாங்க. மயிலோட அம்மா வரவுமே வாங்க சம்மந்தி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கோம். அண்ணனுக்கு எப்படி இருக்குது, கால் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் எங்கே சொன்னால் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பாண்டியனை கொஞ்சம் சத்தம் போடுறாங்க. நம்ம சொன்னால் கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு உடனே மயிலோட அம்மா சொல்கிறாங்க, மயிலு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லம்மா, குழந்தை அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மயிலோட அம்மா சொல்லவும், அப்படியாம்மா, சரி சரிம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எல்லா ஊரில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடுங்க, அதை எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா எந்திரிச்சு போயிடுறாங்க. போகவுமே நம்ம மயிலோட அம்மா என்ன சொல்கிறாங்க, என்ன மயில் இப்படி உங்கள் மாமியார் பேசிட்டு போகுது, இன்னும் அப்படியே தான் இருக்குதா அப்படிங்கவும், ஆமாம்மா, குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இருந்தேன்னு அப்படி தான் இருக்காங்க, அப்பப்போ சுருக்கு சுருக்குன்னு பேசிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சுகன்யா வந்துடுறாங்க. உடனே மயிலோட அம்மா, இது என்னதான் இருந்தாலும் உங்கள் மாமியார் இப்படிலாம் பேசக்கூடாது, என்ன பழக்கம் பழகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னுட்டு உடனே சுகன்யா வரவுமே அப்படியே பேச்சை இது பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நான்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், இந்த வீட்டில் நடக்கிறது எனக்கும் பிடிக்கலதா, என்னதான் இருந்தாலும் என்னதான் தப்பு பண்ணாலும் மீனாவே ராஜி நல்லா ஒரு இதாக மன்னிச்சு விட்டுறாங்க, ஆனால் எங்கள் 2 பேர்த்த தான் வறுத்து எடுக்கிறாங்க, என்னதான் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் தான் இவங்க வச்சு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மாவுக்கு ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. சரி நீங்கள் பாருங்கள், நான் போய் உள்ள வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவுமே மயிலோட அம்மா நம்ம மயில்கிட்ட கேட்குறாங்க, என்ன மயில் இவளை நம்பலாமா அப்படிங்குமே, அதெல்லாம் நம்பலாமா, என்னை மாதிரி இவங்களும் இந்த வீட்டில் ஒரு பாவப்பட்ட ஜீவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன உங்கள் வீட்டுக்காரர் உங்க கூட பேசுகிறாரு அப்படிங்கவும், அது என்னம்மா பேசுகிறாரு, காலையில் காஃபி கொடுத்தது கூட மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கவுமே, இப்படியே நீ விடக்கூடாது மயிலே, எப்படியாவது மாப்பிள்ளையை உன் சைடு இழுக்கிறதுக்கு வழியை பாரு அப்படின்ட்டு. சரி இந்த சொத்து பிரச்சனை என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதில் எந்த மாற்றமுமே இல்லை, அந்த இடத்த விற்று கதிருக்கும் நம்ம செந்திலுக்கும் தான் கொடுக்குறதா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ தூரம் சொல்லியும் பார்த்துட்டேன், ஆனால் கேட்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்படியே விட்டுட்டு நீ உட்காந்துருக்க போறியா அப்படிங்குமே, நான் எங்கம்மா தான் மாமாட்ட கேட்டதுக்கு மாமா நான் செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்குமே, யாரும் ஓ மாமனாரா, அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டாரு அப்படின்ட்டு ஏமாந்து நிற்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க, பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதேன்னு மயிலோட அம்மா சொல்கிறாங்க, ஒழுங்காக இருக்கிறதுக்கு வழியை பாரு மயில், எப்படியாவது உன் கதிருக்கு ட்ராவல்ஸ் வச்சு கொடுத்துருவாங்க, இப்போ செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க, மீதி இருக்கிறது கடையும் சொத்து பத்து மட்டும்தான், அதை எப்படியாவது உன் புருஷன் பேரில் வளைச்சி போகிறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ராஜி பிரச்சனையில மாட்டிக்கிட்டு எப்பட்றா இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இனி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.